அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேதுபதி டாக்ஸ். கடந்த ஒரு வாரமாக பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய சர்ச்சையான ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்குது. யாருதுன்னு பார்த்தோம்னா சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த சுதாகர் கோபி நடத்தக்கூடிய பரிதாபங்கள் சேனலில் சோசியல் பரிதாபங்கள் சொல்லி ஒரு கண்டென்ட்டை எடுத்து அதை வைரல் ஆக்கிட்டாங்க. அதில் பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சில சமுதாயங்கள், குறிப்பாக நம்ம சொல்லணும்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவங்க அவங்களாம் வாண்டடாக போய் அந்த பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் தடை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் தடை பண்ணுறதுக்கு எந்த விதமான சர்ச்சையான பதிவுமே கிடையாது. ஏன்னா நானும் அந்த 14 நிமிஷத்து வீடியோவை பார்த்தேன். எந்த ஒரு அந்த நடக்கக்கூடிய பதிவுலையுமே எந்த ஒரு ஜாதியை குறிச்சோ எதுவுமே பேசலை. ஆண்ட பரம்பரைனா இன்றைக்கி எல்லாருமே ஆண்ட பரம்பரைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த ஆண்ட பரம்பரை எந்த பரம்பரைன்னு நமக்கு இதில் தெளிவாக சொல்லவே இல்லை. அவங்க இல்லை இவங்க தேவர் சமுதாயத்தை தான் சார்ந்தவங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. அப்புறம் நாம் ஏன் கோவப்படணும்? அப்படி பார்த்தீங்கன்னா ஆணவ குலம் நம்ம தேவர் சமுதாயத்தில் மட்டும்தான் நடக்குதா? இல்லை, எல்லா ஊர்லேயும் அந்தந்த மாவட்டத்தில் யார் பெரும்பான்மையாக இருக்காங்களோ யார் சிறுபான்மையாக இருக்காங்களோ அவங்களுக்குள்ள ஒரு சில கொலைகள் நடக்குது. அதை அந்த பகுதிக்குள்ளேயே மூடி மறைச்சிட்றாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா கொங்கு பகுதி, அங்கே இருக்கக்கூடிய அங்கேயும் ஆணவ கொலை நடக்குது. புள்ள வீட்டிலேயே விஷத்தை வச்சு கொண்டுடுறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அந்த வெளியில் வர்றதில்லை, தூக்கில் தொங்கிடுறாங்க. கேட்டால் அந்த பிள்ளைய தான் காதலன் விட்டுட்டு போன இயக்கத்தில் தொங்கிருச்சு. இப்போ இது போன்ற ஆணவ கொலைகள் எல்லா பகுதியிலுமே நடக்குது. அதுவும் நம்ம வட மாவட்டத்துல எல்லாம் எடுத்தோம்னா குடிசையோடு எரிச்சிடுறாங்க. நம்ம இப்போ அதுக்காக இந்த ஜாதிக்காரங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை, எல்லா ஜாதிக்குலேயுமே பணம் இருக்கிறவனுக்கு இல்லாதவன் மேலே வன்மம் இருக்குது, இருக்கிறவனுக்கு இல்லாதவன் மேலே அது குடியின் இதில் போயிட்டே இருக்குது. ஆனால் இன்றைக்கி நாம் பார்த்தோம்னா அந்த சுஜித் தம்பி அவன் படுகொலை செஞ்சுட்டான். யாரை? கவினை. இவன் ஒரு தேவர் சமுதாயத்தை சார்ந்தவன், இவன் தேவேந்திரர் சமுதாயத்தை சார்ந்தவன் சொல்லி இன்னைக்கு வன்மத்தை கக்குறான். இதில் என்னென்னா சுதாகருக்கும் கோபிக்கும் நம்மளுடைய கேள்வி என்னென்னா, போடுங்க, பதிவு போடுங்க, தப்பு சொல்லலை. இன்றைக்கி இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயத்தான் நீங்கள் போடுறீங்க. நம்ம என்ன கேட்குறோன்னா, இவனை வெட்டு இவனை கட்டுன்னு ஒரு கட்சி தலைவர் சொன்னார். அவரை பற்றி நீங்கள் தெளிவாக போட்டுக்கலாம். இந்த கட்சி கொடியை கையில் பேண்டாக கட்டிக்கிட்டு தலையில் கட்டிக்கிட்டு குரு பூஜைக்கு எல்லாருமே தான் போகிறாங்க. இதில் நம்ம கோபிகிட்டையும் சுதாகர்கிட்டையும் நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்னா, குறிப்பாக குரு பூஜையை பற்றி அவங்க ரொம்ப வன்மமாக பேசியிருக்காங்க. இப்போ இடையில கூட பார்த்தோம்னா ஐயா தீரன்ஸ் நம்மளுடைய குரு பூஜை நடந்துச்சு. அதில் ஒரு ஸ்கார்பியோவில் ஒரு 10 பேர் தொங்கிட்டு போகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அந்த சமுதாயத்தையுமே அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த குரு பூஜை இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், எந்த ஒரு தலைவர்களுக்கும், ஏன் இந்திய அளவில் தேசிய அளவில் யாருக்குமே இல்லாத குரு பூஜை தேவமாருக்கு தான் இருக்குது. அக்டோபர் 24 30 முடிக்கும். அக்டோபர் 24 மருதுபாண்டிகளை தூக்கிலிட்ட தினம், 27 அவர்களுடைய நினைவு தினமாக கொண்டாடுறோம். அப்படியே நம்ம அக்டோபர் 27 வந்தோம்னா ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய குரு பூஜை விழா, ஜெயந்தி விழா தொடர்ச்சியாக வருது. அதுக்கப்புறம் அரசு விழா, அந்த 3 நாளுக்குமே வருது. அன்னைக்கு பார்த்தோம்னா எப்படி தமிழ் குடியின் முருகப்பெருமானை நம்ம தமிழ் குடியின் கடவுளாக வணங்குறோமோ அதே போல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் பால் குடவம் எடுத்து முளைப்பாரி எடுத்து அழகு குத்தி வேல் குத்தி போகிறாங்க. அந்த குரு பூஜையை இவர் தொடர மாதிரி இருக்குது, தொடாத மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஏன் அவருடைய வன்மம் கட்டுக்காருன்னு தெரியல. ஆனால் இதே கோபி சுதாகர் பார்த்தீங்கன்னா வேங்கை வயலில் குடிநீர் குடிக்கக்கூடிய தொட்டியில் மலத்தை கலந்துருக்காங்க, மனித மலத்தை. அதை பற்றி பேசலை. கடைசியில் யாரான்னு பார்த்தோம்னா நம்ம ப்ளூ ஸ்டார் குரூப்ஸ் தான் கலந்துருக்காங்க. அந்த ப்ளூ ஸ்டார் குரூப்ஸுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அவர் இதை பற்றியெல்லாம் அவருக்கு பேசக்கூடிய தகுதியும் இல்லை, திராணி இல்லையா, இல்லை காந்தி மியூசியத்தில் வச்சுக்க குரங்கா மாறிட்டாரான்னு தெரில, கண்ணு தெரியாமல் காது கேட்காம வாய் பேச முடியாமல் மாறிட்டாரான்னு தெரில. இப்போ நம்ம குடி வாரியாக ஜாதி வாரியாக பிரிஞ்சிருக்கக்கூடியது தான் நம்மளை திராவிட அரசாங்கத்தின் சூழ்ச்சியாக இருக்குது. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானே வள்ளி குரத்தியை தான் மணந்திருக்காரு. அன்னைக்கே காதல் திருமணம் புரிஞ்சு ஜாதி இல்லைன்னு சொல்லி நம்ம முப்பாட்டம் போயிட்டார். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட சூழ்ச்சியின் காரணமாக நாம் குடிகளாக பிரிஞ்சு ஒருத்தங்களுக்கு அடிச்சிட்டு இருக்கோம். தேவமாருக்கும் தேவேந்திரனுக்கு ஆகாது, இந்த பக்கம் பார்த்தோம்னா பறையருக்கும் வன்னியருக்கும் ஆகாது. இப்படியே நமக்குள்ள சூழ்ச்சியாகவே போயிட்டு இதுக்கு யார் மாறணும்? முதல்ல நம்ம மாறணும். இப்போ ஒட்டுமொத்தமாக கவின்க்கு என்ன நடந்தது, இல்லை சுஜித்னால என்ன நடந்தது நமக்கு தெரியல. இப்போ சுஜித்தே பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டேட் லெவலில் ஒரு அத்லெட்டுன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு அவனுக்கு சாவுக்கு மீறின தண்டனை கொடுத்துட்டாங்க. அவனுடைய அக்காவை இழந்து, இப்போ சுஜித்துடைய பெற்றோர்கள் பார்த்தோம்னா 2 பேருமே காவல்துறை அதிகாரிகளாக இருக்காங்க. இன்னைக்கு அவர்களுடைய வாழ்க்கையும் போச்சு. இப்போ அந்த காவல்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறான் சுஜித். ஆனால் பார்த்தோம்னா கவினும் அவனும் மாம மச்சான்னு சொல்லி பழகினதா சொல்கிறாங்க. மாம மச்சான் பழகினதா சொல்கிறவங்க நமக்கு சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா கவின் அத்தனை பெண்களுடன் இருக்கக்கூடிய புகைப்படம் இருக்குது. இதில் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியாது. அதை தவிர்த்து இன்னைக்கு ஒருதலை பட்சமாக சுஜித்து கெட்டவன் சொல்லிட்டு இருக்காங்க. யாருனால இதெல்லாம் இந்த கலாச்சாரம் உருவாச்சுன்னு பாருங்க.
மீண்டும் ஒருவரை நான் சொல்லிக்கிறேன், இவனை வெட்டு, ஏன் ஓப்பனாக சொல்லாம தேவனை வெட்டு தேவச்சி கட்டு, கவுண்டனை வெட்டு கவுண்டச்சி கட்டுன்னு சொன்னது யாரு? அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, இன்னைக்கு வெட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதை நாம் முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும். இல்லைப்பா, உன் சமுதாயத்தில் இருக்கணும், நல்லா படிக்க வையே, இவனை நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனாக்கு, இவனை ஒரு வக்கீலாக்கு, உன் சமுதாயத்தில் இத்தனை பேர் சிறையில் இருக்காங்களே அந்த சிறையில் இருக்கிறவங்கள மீண்டும் மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை சொல்லித்தராமல் அவனை வெட்டு இவனை கட்டு, இவன் முண்டாட்டியை வெட்டு, அவனை கூட்டிகிட்டு போ, அப்படி இருக்கு. இன்னைக்கு திராவிட அரசாங்கம் என்ன சொல்லுது? திருமணம் மீறிய உறவு. அது என்னடான்னு பார்த்தோம்னா கள்ள உறவு. கள்ள உறவு. இவன் மனைவி அவன் வந்து ஆசைப்படுறான்னா அதுக்கு பேர் வந்து திருமணம் மீறிய உறவாமா. கள்ள உறவுன்னு சொல்றதுக்கு தெம்பு இல்லாம திருமணம் மீறிய உறவுன்னு சொல்றானுங்க. இதெல்லாம் பாருங்க. இன்னைக்கு கள்ளச்சாராயம் குடிச்சு சாகிறவனுக்கு 10 லட்ச ரூபா. ஒரு பையன் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போய் அவனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வழி இல்லாம பேங்க்ல போய் லோன் வாங்கினா லோன் அலைய வைக்கிறாங்க. மாடு எப்படி செக்கு சுத்தின மாடியே சுத்திட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி பேங்குக்கு வீட்டுக்கு அப்படி இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட அரசாங்கத்தின் சூழ்ச்சி. நாம பிரிஞ்சு கிடைக்கிற முடிக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க ஒவ்வொரு ஜாதியிலையுமே. நீ சண்டை போடு, அதுல போய் சண்டை போடு. ஏங்க தெலுங்கு பேசுறவன் அத்தனை அமைச்சர் இருக்கிறான், மலையாளம் பேசுறவன் இத்தனை அமைச்சர் இருக்கிறான், பாருங்க உருது பேசுற முஸ்லீம் எல்லாம் கூட இங்க அமைச்சரா இருக்கு, தமிழ் பேசுற நமக்குள்ள இத்தனை அமைச்சர் இல்லையே. இந்த ஜாதிக்கார் நீ கொண்டு வா, முக்குளத்தோல் இருக்கீங்களா, நீங்கள் ஒரு 5 அமைச்சர் கொண்டு வாங்க, நாடாளுக்கு நீங்கள் ஒரு 5 அமைச்சர் கொடுங்க, கவுண்டரா ஒரு 5 அமைச்சர் கொடுங்கன்னு கேளுங்க, அதில் சண்டை போடுங்க, உங்கள் குடி உயர பாடுபடுங்க. அதை தவிர்த்து ஜாதி வன்மத்தை எடுத்து நாம் கையில் கத்தி எழுந்தனோம்னா இது விடுகாலமே கிடையாது. இன்னைக்கு நீ கத்தி எடுத்துட்டு விட்டுருவ, நாளைக்கு அவன் தொடர்ச்சி எடுப்பான். இதுக்கு தீர்வு தான் என்ன? இது போன்ற பதிவுகளை பதிவிடும் பொழுது கோபி அவர்களும் சுதாகர் அவர்களும் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா இது ஒரு ஜாதியை மட்டுமே குறிவைத்து பேசுகின்ற வகையில் அமைந்துள்ளது. இப்போ வேங்கை வேலை பற்றிலாம் பேசியிருந்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அன்னைக்கு நடக்கக்கூடிய கண்டென்ட்டை பேசுங்க. ஒருதலை பட்சமாக நம்ம செயல்படக்கூடாது. நியாயம் என்பது என்ன? எவன் பாதிக்கப்பட்டுள்ளானோ அவனை சார்ந்து அவனுக்காக பேசப்படுவதுதான் நியாயம். இங்கு என்னன்னா இந்த தரப்பையும் பாதிக்கப்படுற மாதிரி பேசி குரு பூஜையை பற்றி இழிவாக பேசி இன்னைக்கு எல்லா சமுதாயத்திலையுமே குரு பூஜை கொண்டாடுறாங்க. அதனால வந்து தேவர் சமுதாயம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அத்தனை சமுதாயமே கோவப்படணும். தயவுசெய்து இந்த கோபி சுதாகர் அவர்களுக்கு இது போன்ற பதிவுகளை பதிவிடும் பொழுது ஒருதலை பட்சமாக இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் குடிகளுக்கான பதிவாக போடுங்க. நீங்கள் இந்த குடி சிறுசி, இந்த குடி வந்து மூர்க்கமானவர்கள், இவர்கள் வந்து குற்றப்பரம்பைன்னு சொல்லி இவர்களை தயவுசெய்து பிரிக்காதீங்க. அப்படி பார்த்தா குற்றப்பரம்பைன்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட 63 சமூகங்கள் இருந்ததாக சொல்லுது வெள்ளைக்காரனுடைய பட்டியலில். அப்படி தெரியலனா கூட நம்ம சுதாகருக்கும் கோபிக்கும் நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்பலாம், மெசேஜ் கூட அனுப்பலாம், தப்பில்லை. அதை படிச்சுட்டு கூட குறவர் இருக்காங்க, இந்த பக்கம் வந்து வேட்டுவ கவுண்டர் இருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கல்லர் இருக்காங்க, மறவர் இருக்காங்க, அதை எல்லாமே சேர்த்து சொல்லணும் நீங்கள். அதை தவிர்த்து இல்லை இந்த தேவர் மாதிரி தான் மூர்க்கமானவர்கள் நீங்கள் கொம்பு சீவிடுற மாதிரி இருக்குது. குறிப்பாக இந்த பதிவில் நான் தேவர் சமுதாயத்துக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த கோபி சுதாகரை தவிர்த்துருங்க. இவர்கள் வந்து பெருசாக நம்மளை சொல்ல, ஆனால் புதிய தமிழகம் என்கின்ற கட்சி வைத்து நான் பொதுவானவன் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி அவருடைய மகன் ஷியாம் கிருஷ்ணசாமி உங்களை சொல்லியே சொல்கிறான், உங்களெல்லாம் குற்றம் பரம்பரையில் ஏன் ஆங்கிலேயம் சேர்த்தானா, நீங்கள் அந்தளவு குற்றம் முறிஞ்சிருக்கீங்க, திரும்ப உங்களை வந்து சேர்த்தணுங்கிறான். அவன் மேலே நீங்கள் வழக்கு கொடுங்க. அவன் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தினால தான் இன்றைக்கி தமிழகத்தில் வந்து கொலைகள் வந்து 100% நடக்குதுன்னா அது 95% வந்து தேவமார்களால் தான் நடக்குதுன்னு சொல்கிறான், பட்டியலிட்டு சொல்கிறான். அவன் மேலே போய் நீங்கள் கொடுங்க. அதை தவிர்த்து இந்த எந்த ஒரு சமுதாயத்தை பற்றியும் குறிப்பாக பேசாமல் இருக்கக்கூடிய சுதாகர் மேலேயோ இல்லை கோபி மேலேயோ வழக்கு தொடுக்கிறது முற்றிலும் தவறானது. நமக்கு நம்மளை யார் பிரித்தாலும் சூழ்ச்சி செய்கிறாங்களோ அவர்கள் மேல் தான் நம்மளுடைய கொள்கையும் கோட்பாடுன்னு நம்ம வந்து எதிர்க்க வேண்டுமே தவிர, பாவம் யூடியூப் சேனல் நடத்துகிறவனையெல்லாம் நம்ம போய் எதிர்த்து என்ன கிடைக்க போகுது?